தமிழர்கள் இங்கு வேலை செய்கிறார்கள். மேகதாது அணையை எதிர்க்காதீர்கள். டி.கே. சிவகுமார் சொன்ன வார்த்தை. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிதாக அணை கட்டுவதில் கர்நாடகா உறுதியாக உள்ளது. இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்கு பெங்களூர் உட்பட கர்நாடகாவில் நிறைய பேர் வேலை செய்கின்றனர். அதே போல இங்கிருந்து நிறைய பேர் தமிழ்நாடு சென்று வேலை செய்கின்றனர். நாம் அதற்கு பிரச்சனை செய்ய வேண்டுமா? கிடையாது. நான் அவர்களுடன் அமர்ந்து பேச எப்போதும் தயாராக இருக்கிறேன் என கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கிறது. முதல்வராக டி.கே. சிவகுமார் செயல்பட்டு வருகிறார். கர்நாடகாவின் காவிரி ஆற்றின் குறுக்கே ராம்நகர் மாவட்டம் மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை கட்டுவதில் உறுதியாக உள்ளது. குறிப்பாக மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்பதில் முதல்வர் டி.கே. சிவகுமார் உறுதியாக உள்ளார். மேகதாது அணை டி.கே. சிவகுமாரின் சொந்த மாவட்டமான ராம்நகர் மாவட்டத்தில் இருக்கிறது. இதனால் தான் அவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் மேகதாது அணை கட்டும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் தான் தற்போது முதல்வராகியுள்ளதால் மீண்டும் அவர் மேகதாது அணை கட்டுவதில் உறுதியாக உள்ளார். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேகதாதுவின் அணை கட்டினால் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் கிடைக்காமல் போகலாம் என்ற அச்சம் உள்ளது. இதனால் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள், விவசாய சங்கத்தினர் தொடர்ந்து மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் மேகதாது அணை விவகாரம் பற்றி முதல்வர் டி.கே. சிவகுமாரிடம் இன்று கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் மேகதாது அணை திட்டத்தை தடுக்க தமிழ்நாடு சட்ட வழிமுறைகளை தேடுகிறது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு டி.கே. சிவகுமார், மேகதாது திட்டம் என் இதயத்திற்கு நெருக்கமானது மட்டுமல்ல, கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுக்குத்தான் இந்த திட்டத்தால் அதிக பலன் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 177 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இது பற்றி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் உள்ளது. அதே போல மேகதாது அணை கட்ட மத்திய நீர்வள ஆணையம்தான் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அந்த நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 177 டிஎம்சியிலிருந்து ஒரு வாளி தண்ணீர் கூட நம்மால் எடுக்க முடியாது. பெங்களூரில் தற்போது மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. இதனால் பெங்களூர் மக்களின் குடிநீருக்காகத்தான் இந்த அணை தண்ணீர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசுடன் அமர்ந்து பேச எப்போதும் தயாராக இருக்கிறேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், கர்நாடகாவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இருவரும் இந்தியர்கள். ஒரே தண்ணீரை குடித்து வாழ்பவர்கள். காவிரி தண்ணீர் விவசாயத்திற்கும் வேண்டும், குடிநீருக்கும் வேண்டும், அதனை எல்லா உயிர்களுக்கும் வேண்டும், எல்லா தொழிற்சாலைகளுக்கும் வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வந்து நிறைய பேர் வேலை செய்கிறார்கள். அதே போல இங்கிருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு சென்று வேலை செய்கிறார்கள். நாம் அவர்களை பிரிக்க வேண்டுமா? கிடையாது. இந்த திட்டம் கர்நாடகாவை காட்டிலும் தமிழ்நாட்டுக்குத்தான் அதிக பலன் கிடைக்கும். கோடை காலங்களில் சேமித்து வைத்த தண்ணீரை அவர்களுக்கு வழங்க முடியும். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்க வேண்டும். அதை கொடுப்போம் என தெரிவித்துள்ளார்.